வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 760 பாயிண்ட் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு நிஃப்டி ஏறுவதற்கான ரீசனே பேங்க் நிஃப்டியா தான் இருக்கு. அதுவும் லார்ஜ் கேப் பங்குகள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. HDFC பேங்க் ஒரு 2% மேலான ஏற்றம், ICICI பார்க்கும்போதும் ஒரு 2% மேலான ஒரு ஏற்றத்த இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது போக ஆக்சிஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு PSU வங்கி பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் சேர்ந்து நிஃப்டி 50யும் நல்லா தூக்கி நிறுத்தியிருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நேற்று பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அட்ராக்டிவான இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு டேயில் கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கான ஏற்றம் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ரீசன் அந்த ரிசல்ட் தான். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. பட் இன்னைக்கு ஓவராலாக இந்த செக்டாரே நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்த ரிசல்ட்டும் ஒரு பெட்டராக இருந்தனால பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா புது ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. பட் இருந்தாலும் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ரிஸ்க்கை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த இடத்துலலாம் பெருசாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டியான இடம்னு பார்த்தா லார்ஜ் கேப் ப்ரைவேட் வங்கி பங்குகள் தான். ஸோ அது பக்கம் இருப்பதே பெட்டர். மேபி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சரிவை கொடுத்ததுன்னா அப்போ வந்து நம்ம ஸ்விங் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுறதுக்கோ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நோ சான்ஸ். என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 25 போன வருஷத்தில் ₹42 இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட ₹80 கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்னை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கு. ஸோ கொடுத்துரும். அந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே மட்டும் இல்லை, பல PSU வங்கி பங்குகள்லையும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கர்நாடகா பேங்க்கை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அதோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக தான் வந்திருக்கு. பட் இந்த கர்நாடகா பேங்க் ஓரளவு பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎம்பியில் நடக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மாதிரி இங்கேயும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதோட ப்ரீவியஸ் ஒரு ஹையை வந்து தாண்டுவதற்கான வாய்ப்பு இல்லை, ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா பேங்க்கில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரேலி நடந்துகிட்ருக்கு. அந்த ரேலியை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி வாங்கி நான் இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இறங்கி அது நான் வாங்கின இடத்துக்கே வந்துட்டு திரும்ப ஒரு ஏற்றத்தெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் ஏறுவதற்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ கொஞ்சம் நானாக இருந்தேன்னா இப்போது, அதாவது நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி. இன்கேஸ் என் கையில் இருந்ததுன்னா கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஸோ இப்போது இந்த கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய பேங்க்ஸை வந்து கொஞ்சம் தூக்கி ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டிஎம்பி இதுக்கு முன்னாடி நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தது. ஆனால் இப்போது அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. ஸோ இப்போ தான் இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்து இருப்பது பெட்டர் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த கேடிகே பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் டிசிஷன் உங்களோடது. ஸோ நல்லா உட்காந்து ரிசர்ச் பண்ணி யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு லாபம் இருந்ததுன்னா ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் கூட புக் பண்ணி லார்ஜ் கேப் பக்கம் திரும்புறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லார்ஜ் கேப் என்னடா பர்ஃபார்மே பண்ணலையே அப்படின்னு தோணலாம். ஆனால் லாங் டேர்முக்கு ஒரு பெட்டர் ஸ்டெபிலிட்டி அண்டு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இல்லைனாலும் சேர்த்து வச்சு சடனாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் லார்ஜ் கேப் பங்குகளுக்கு இருக்குது அப்படின்னு நான் கண்மூடித்தனமாக நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதா என்னன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்றைக்கி டேயில் அதிரடியான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பங்குலையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதிலலாம் ஒரு ஸ்விங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி பிஎன்பியில் ஒருத்தவங்க வந்து விற்றுட்டு வெளியே போனாங்க. அப்போது ஒரு பெரிய செல் ஆஃப் ஏற்பட்டது. அகைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே இடத்துல ஒரு சப்போர்ட் இப்போ நடந்த ரீசன்ட் ஃபால்லையும் அந்த சப்போர்ட்டை அதை தான் சப்போர்ட்டாக எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸில் நடந்திருக்கு. ஸோ ஈஸியாக பார்க்க முடியுது. பட் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்குள்ளே என்ட்ராக முடியாது. இன்கேஸ் வந்து அப்படி என்ட்ரு ஆகுறோன்னா ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அது ரொம்ப வந்து ரிஸ்க்கு. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம அநியாயத்துக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அதனால் ஸோ இப்போது இந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு சூட்டபுளாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு சூட்டபுளாக இல்லை. அதனால தான் ஸோ வாங்குகிறோம், ஹோல்டு பண்ணுறோம், விற்கிறோம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி நான் வந்தேன். ஸோ இது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. பெரிய அளவுக்கு மனக்கவலை இல்லை. ஸோ அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸும் நடக்குது. கொஞ்சம் லேட் ஆகுது. பட் லேட் ஆகிறதுக்கு தகுந்த ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பங்குகளில் கிடைக்குது. அதனால் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி பக்கம் போயிட்டேன். அதை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில பங்குகள்
பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அந்தந்த பங்குகளில். ஸோ மேபி நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன்னா டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வளட்டில் போயிட்டு தான் இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அதை பற்றி உங்க கூட நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஏன்னா நான் இப்போது லாஸ்ட் டிப்பில் கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ திரும்ப இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். அதனால் ஸோ திரும்ப ஒரு ஏற்றத்தை இது கொடுத்ததுன்னா அப்போ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏஷியன் பெயிண்டில் என்ன செய்தி வந்திருக்குன்னா, ஏஷியன் பெயிண்ட் வந்து மறுபடியும் 2வது முறையாக இந்த வருடத்தில், அதுவும் 1 மாதம் தான், 1 மாதம் தான் கேப்பே. அந்த 1 மாதத்தில் அகைன் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. 3லேருந்து 5% வரைக்கான ஒரு ஏற்றம், விலையை வந்து உயர்த்த போகிறதா ஏஷியன் பெயிண்ட் தெரியப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரலில் தான் 8% வரைக்கும் ப்ரைஸை உயர்த்தியிருந்தாங்க. ஸோ இப்போ திரும்ப உயர்த்துவது பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நியூஸ் தான். ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து உயருது. இவனுங்க அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்ட பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் கிட்ட இருக்குது. மற்ற நிறுவனங்கள் கிட்ட இது கொஞ்சம் குறைவு தான். அதுவும் இந்த பிர்லா ஒப்பஸ் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால எந்த அளவுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கொஸ்டின் மார்க் தான். இன்னும் அவங்களாம் ப்ராஃபிட்டபுளாக மாறலை. ஸோ அவங்க ப்ராஃபிட்டபுளாக மாறணும்னா இந்த டிஸ்கவுண்ட் கேம்லேருந்து அவங்க எக்ஸிட் ஆகணும். இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே டீட்டெயில்டாக பேசியிருப்போம். ஸோ இருந்தாலும் மறந்துருக்கும்ல, அதனால் திரும்ப எடுத்துகிட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ விரைவில் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் இந்த டைம். ஸோ அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டுக்கு நான் மாற்றுவேன். ஸோ லிக்விட் ஃபண்டில் அது பாட்டுக்கு தூங்கட்டும். ஸோ திரும்ப நமக்கு எங்கே என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ அதை பிரேக் பண்ணி தூக்கி உள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பராக பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கலாம். நம்ம என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அன்றாடம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இது இனஃப். இப்படி நம்ம பண்ணினாலே நம்ம மாதம் மாதம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது நடக்காது. ஆனால் ஒரு வருஷத்துலேயோ இல்லை 2 வருஷத்துலேயோ ஒரு சம்பாதிக்காததான நாட்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நல்ல ரிட்டர்னை பார்க்க முடியுது. ஸோ முடிஞ்சிட்டும் இருக்குது. நீங்களும் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். தொடர்ந்து இதை நம்ம பண்ணுறதுக்கும் பார்ப்போம். ஸோ இன்னும் புது வழிகளில் எப்படி உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணுமோ அதையும் வந்து நான் அப்கமிங் டேஸில் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கலின்னா அப்போ நான் டெஃபினட்டாக ஸோ ரொம்ப மெனக்கிட மாட்டேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ பயோகான் பார்த்தீங்கன்னா கனடாவில் ஸோ இந்த கேன்சர் ட்ரக், அந்த போன் ட்ரக் தான் டெனிசுமோப்பை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவலை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பயோகானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இந்த ட்ரக்கை இவங்க எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். வரக்கூடிய ரிசல்ட்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்குங்கிறதையும் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது டிவிஎஸ் மோட்டார் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இது ஒரு காஸ்ட்லியான பங்கு. பட் இருந்தாலும் காஸ்ட்லியான நிறுவனத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த டிவிஎஸில் இருக்குது. என்றைக்கு இதோட வளர்ச்சி அடி வாங்குதோ அப்போ தான் இதோட பங்கு விலையே வந்து கீழே விழுகுமே தவிர அது வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வளர்ச்சியை கீழே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ குளோபலாக அவங்க நல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக ஆஃப்ரிக்காவில் ஜாம்பியாவில் பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிருக்காங்க டிவிஎஸ். இந்த இடத்துல பல ப்ராடக்டையும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒரு பேக் போட்டு இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ இது இந்த டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. யூத் பாப்புலேஷன் வந்து ஜாம்பியாவில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் எங்களோட ப்ராடக்டோட சேல்ஸும் வந்து தொடர்ந்து இந்த இடத்துல க்ரோவ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ட்டு டிவிஎஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களும் எக்ஸ்போர்ட்டில் ஒரு கணிசமான ஷேர் வச்சுட்ருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இங்கே லோக்கல் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு எக்ஸ்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா களை கட்டிகிட்டு இருக்காங்க இந்த டிவிஎஸ் மோட்டார்னே சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல க்ரோத்தான ஒரு கம்பெனி. பட் என்ன பண்ணுறது, நமக்கு வாங்குறதுக்கான ஒரு மனசு இல்லை. இந்த இடத்துல வாங்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் இது பக்கமெல்லாம் நம்ம போக முடியாது. வேறு நல்ல சான்ஸ் கிடைக்கும், அந்த இடத்துல நம்ம போய்க்கலாம். அப்படிப்பட்ட நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு நினச்ச இடம் தான் இந்த எம்என்டம். ஆனால் அதுக்குள்ளே மார்க்கெட் ஒரு ரிவர்ஸில் போட்டு இந்த பங்கும் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. ஸோ நோ இஷ்யூ, கிடச்சிதுன்னா நம்ம பார்ப்போம். ஏன்னா என்றைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த சைனா கம்பெனிஸ் வேறு கொஞ்சம் அப்படியே நம்ம நாட்டில் படையெடுத்துட்டு வர ஒரு சிக்னல் வந்து நமக்கு தெரியுது. மேபி இதை காரணமாக காட்டி வருங்காலத்தில் ஒரு செல் ஆஃப் இந்த ஆட்டோ செக்டரில் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நடக்கலாம், இல்லை நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிட்டே வந்து வரணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். என்ன ரீசன்னா
ஸோ இந்த சைனாக்காரனுங்க வந்தானுங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு காம்படிஷனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் டெஃபினட்டாக வந்து இருக்கும். இப்போ காரில் இந்த ஜேஎஸ்டபிள்யூ கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி செரி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் இன்கேஸ் பஸ்ஸு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கூட இறக்குறதுக்கான ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அப்போ ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு ஏற்படலாம். ஸோ இப்போது மகேந்திரா கிட்டேருந்து என்ன செய்தினா, ரீசெண்டாக வாங்கின இந்த எஸ்எம்எல் இசுசு, ஸோ எஸ்எம்எல் மகேந்திரா இந்த நிறுவனத்தில எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து தயாரிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டும் மகேந்திரா தரப்புலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு போட்டியை கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய டாடா மோட்டார் அண்ட் அசோக் லேலண்ட் கூட இப்போ திரும்ப இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா புது கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நாட்களுக்கு நிலைக்காது. பட் அந்த போட்டியில் மகேந்திரா நிறுவனத்தோட இந்த எஸ்எம்எல் மகேந்திரா இணையுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தா கிட்டேருந்து அப்டேட்டு. ஸோ வேதாந்தா பார்த்தீங்கன்னா டீமேட்ச் பண்ண போகிறாங்கன்ட்டு வருடத்துக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போனா மே 1 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டாக இப்போது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி சில கசகசன்னு ஒரு 4-5 ஷேர் கிட்ட டீமேட்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட ரெக்கார்ட் டேட் நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இந்த வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.